வெல்கம் டு ஸ்டோரி டைம். முன்னொரு காலத்தில் 127 நாடுகளை அரசாண்ட அகாஸ்வேரு என்ற ராஜா அரசாண்டு வந்தார். அவர் சூசான் அரண்மனையில் தன் ராஜ்யத்தின் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தார். அரண்மனையில் வந்திருந்த பெரியோர் முதல் சிறியோர் மட்டுமுள்ள சகல ஜனங்களுக்கும் அவரின் சிங்காரத் தோட்டத்தில் உள்ள மண்டபத்தில் 7 நாள் விருந்து செய்வித்தார். ராஜஸ்திரீயாகிய வஸ்தியும் ஸ்திரீகளுக்கும் ஒரு விருந்து செய்தாள். 7ஆம் நாள் ராஜா திராட்சரசத்தினால் களிப்பாயிருக்கும்போது மகா ரூபவதியாயிருந்த ராஜஸ்திரீயாகிய வஸ்தியின் சௌந்தரியத்தை ஜனங்களுக்கும் பிரபுக்களுக்கும் காண்பிக்கும்படி அழைத்து வரவேண்டும் என 7 பிரதானிகளுக்கு கட்டளையிட்டார். ஆனால் பிரதானிகள் மூலமாய் வந்த கட்டளைக்கு ராஜஸ்திரீயாகிய வஸ்தி வரமாட்டேன் என கூறியதால் ராஜா கடும் கோபம் கொண்டு ராஜஸ்திரீயின் ராஜ மேன்மையை அவளைப் பார்க்கிலும் உத்தமியாகிய மற்றொரு ஸ்திரீக்கு கொடுக்கப்படும் என சட்டம் இயற்றி ராஜா சகல நாடுகளுக்கும் கட்டளை எழுதி அனுப்பினான். பின்னர் வஸ்திக்கு பதிலாக நியமிக்கப்பட ரூபவதியாயிருக்கின்ற சகல கன்னிப் பெண்களையும் அழைத்து வந்து ராஜாவின் பிரதானியாகிய யோகாயின் வசத்தில் ஒப்புவித்து, பின் ராஜாவுக்கு பிரியமாய்த் தோன்றுகிறவர்கள் ராஜஸ்திரீயாக வேண்டும் என நியமிக்கப்பட்டது. அந்தபடியே அநேக பெண்கள் கூட்டப்பட்டு யோகாயின் வசத்தில் ஒப்புவிக்கப்படுகிறபோது எஸ்தர் என்ற ரூபவதியும் சௌந்தரியமுமான பெண்ணும் அழைத்து கொண்டு போகப்பட்டாள். அந்த எஸ்தர் என்னும் அத்சாள் தாய் தகப்பன் இல்லாததால் அரண்மனை வாசலிலிருந்த மொர்தெகாய் என்னும் யூதன் தன் சிறிய தகப்பன் குமாரத்தியாகிய எஸ்தரை தன் குமாரத்தியைப் போலவே வளர்த்திருந்தார். எஸ்தர் தன் குலத்தையும் தன் பூர்வத்தையும் தெரிவிக்க வேண்டாம் என மொர்தெகாய் கற்பித்திருந்தான். அவ்வாறே எஸ்தரும் நடந்து கொண்டாள். எஸ்தருக்கு எல்லாருடைய கண்களிலும் தயவு கிடைத்தது. 7ஆம் வருஷம் எஸ்தரின் முறை வந்தபோது ராஜா அரண்மனையில் கொண்டு போகப்பட்டாள். ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்தில் பட்டத்து ஸ்திரீயாக்கினார். அந்நாட்களில் மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனை வாசலில் உட்கார்ந்திருக்கிறபோது வாசல் காக்கிற ராஜாவின் 2 பிரதானிகள் வர்மம் வைத்து ராஜாவின் மேல் கை போட வகை தேடினார்கள். இந்த காரியம் மொர்தெகாய்க்கு தெரிய வந்ததினால் அதை எஸ்தருக்கு அறிவித்தான். எஸ்தர் மொர்தெகாயின் பேரால் அதை ராஜாவுக்குச் சொன்னாள். அந்த காரியம் விசாரிக்கப்படும்போது அது உண்மை என்பதால் அவர்கள் மரத்திலே தூக்கிப் போடப்பட்டார்கள். இது ராஜா சமூகத்தில் நாளாகம புஸ்தகத்திலே எழுதப்பட்டது. இவைகளுக்குப் பின்பு ராஜா ஆமான் என்பவனை மேன்மைப்படுத்தி அவனை உயர்த்தி வைத்திருந்தான். ஆகையால் அரண்மனை வாசலில் உள்ளவர்கள் எல்லாரும் அவனை வணங்கி வந்தனர். ஆனால் மொர்தெகாய் யூதன் என்பதால் அவனை வணங்கவில்லை. இதைக் கண்ட ஆமான் மூர்க்கம் நிறைந்து மொர்தெகாயின் ஜனங்களாகிய யூதரை எல்லாம் சங்கரிக்க வகை தேடினான். இதனால் ஆமான் ராஜாவிடத்தில் சென்று, உம்முடைய சட்டங்களை கைக்கொள்ளாதிருக்கிற ஒருவித ஜனங்கள் இருக்கிறார்கள், அவர்களை விட்டு வைப்பது நியாயமல்ல என்று கூறி, உமக்கு சம்மதமென்றால் அவர்களை அழிக்க எழுதி அனுப்ப நான் 10,000 தாலந்து வெள்ளியை கஜானாவில் கொடுப்பேன் என்றான். அப்பொழுது ராஜா, அந்த வெள்ளியை நீ வைத்துக்கொள், அந்த ஜனத்துக்கு உன் இஷ்டப்படி செய்யலாம் என கூறி தன் கையிலிருந்த மோதிரத்தை கழற்றி அதை ஆமானிடத்தில் கொடுத்தார். ஆமான் ராஜாவின் பேரால் எல்லா பாஷையிலும் சகல யூதரையும் அழிக்க எழுதப்பட்டு முத்திரை போடப்பட்டது. இந்த செய்தி அஞ்சற்காரரால் ஒவ்வொரு நாட்டிலும் பிரசித்தம் பண்ணப்பட்டது. இதனால் சூசான் நகரம் கலங்கிற்று. இதனால் மொர்தெகாய் ரட்டுடுத்தி கலங்கி இந்த செய்தியை ராஜாத்தி எஸ்தரிடம் அவர்களுக்காக ராஜாவிடம் பேசச் சொன்னான். எஸ்தரோ ராஜா அழைப்பிக்காமல் அவர் சமூகத்தில் செல்லக்கூடாது எனக் கூறினாள். அப்போது மொர்தெகாய், நீ மௌனமாயிருந்தால் யூதருக்கு ரட்சிப்பு வேறொரு இடத்திலிருந்து வரும். அப்போது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். யாருக்குத் தெரியும், நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாயிருக்க ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே என்று கூற சொன்னான். பின் எஸ்தர் மொர்தெகாயிடம், நீங்களும் சூசான் யூத மக்களும் எனக்காக உபவாசித்து ஜபியுங்கள். நானும் என் தாதிமார்களும் அவ்வாறே ஜபித்து நான் செத்தாலும் ராஜா சமூகத்தில் செல்லுவேன் என்று கூற சொன்னாள். அவ்வாறே மொர்தெகாய் செய்தான். பின்பு ஆமான் தன் வீட்டில் ஒரு தூக்கு மரத்தை தயார் செய்து அதில் மொர்தெகாயை போடும்படி ராஜாவிடத்தில் பேச வேண்டும் என்று அரண்மனைக்கு வந்தான். அன்று ராத்திரியிலே ராஜாவுக்கு தூக்கம் வராததால் நடபடி புஸ்தகம் வாசிக்கப்பட்டபோது மொர்தெகாய் ராஜாவை காப்பாற்றிய செய்தி இடம்பெற்றிருந்தது. அதற்கு ஈடாக அவனுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை என அறிந்து அன்று வந்திருந்த ஆமானிடம் ராஜா கனப்படுத்த விரும்பியவனுக்கு என்ன செய்ய வேண்டும் என கேட்டார். உடனே ஆமான்
ராஜா தன்னைத்தான் உயர்த்த விரும்புகிறார் என எண்ணி ராஜ மரியாதை கொடுக்கப்பட வேண்டும் என கூறினான். உடனே ராஜா அவ்வாறே மொர்தெகாய்க்கு செய்ய சொன்னார். இதனால் ஆமான் பெரும் அவமானம் அடைந்தான். பின்பு எஸ்தர் ராஜ சமூகத்தில் சென்றாள். ராஜாவின் கண்களில் கிருபை கிடைத்ததால் அவளுக்கு நேராக செங்கோலை நீட்டி, ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அப்பொழுது எஸ்தர், ராஜாவும் ஆமானும் நான் செய்த விருந்துக்கு வரவேண்டும் என கூறினாள். அவ்வாறே ராஜாவும் ஆமானும் விருந்தில் கலந்து கொண்டனர். அப்போது ராஜா எஸ்தரிடம், ராஜ்யத்தில் பாதி கேட்டாலும் தருகிறேன் என்றார். எஸ்தர், ராஜாவின் கண்களில் கிருபை கிடைத்தேயானால் நாளையும் விருந்தால் ராஜாவும் ஆமானும் கலந்து கொள்ள வேண்டும், அப்போது வேண்டியதை அறிவிப்பேன் என கூறினாள். அவ்வாறே அவர்கள் கலந்து கொண்டனர். அப்போது ராஜா எஸ்தரிடம், ராஜாத்தியே, உன் வேண்டுதல் என்ன என்று கேட்டார். எஸ்தர், நானும் என் குல மக்களையும் அழிக்கப்பட விற்கப்பட்டோம். அதற்கு ராஜா, அவன் எங்கே எனக் கேட்டார். அதற்கு எஸ்தர், அந்த துஷ்ட மனிதன் இந்த ஆமானே என்றாள். இதனால் ராஜா மிகவும் கோபப்பட்டார். அதுமட்டுமல்லாமல் மொர்தெகாயை அழிக்க அவனுடைய வீட்டில் தூக்கு மரம் உள்ளது என்ற செய்தியும் அறிவிக்கப்பட்டது. எனவே அதே தூக்கு மரத்தில் ஆமானைப் போட ஆணையிட்டார். மொர்தெகாயை அதிகாரத்தில் வைத்து ஆமானின் கட்டளைகளை செல்லாமல் போகும்படி செய்தார். இதனால் சூசான் நகரம் ஆனந்தத்தால் நிறைந்தது. ஆம், அன்பு நண்பர்களே, நாமும் பல காரியங்களால் கலக்கத்தினால் நிறைந்து இருக்கலாம். ஆனால் ஜெபம் எல்லா காரியங்களையும் நமக்காய் மாற்றி ஆனந்தத்தால் நிறைய செய்யும். ஆமென். Thank you for watching. Subscribe.